அது எப்படி அது? ஓடிக்கிட்டு இருந்த ரயிலுக்குள்ள கஸ்டம்ஸ் போலீஸ் வந்தாங்க. உடனே எவனோ ஒருத்த பொட்டியை தூக்கி வெளியில வீசிட்டு அவனை எட்டி குறிச்சிட்டான். நீங்க இப்படி எல்லாம் ரீல் விடுவீங்க, அதை நாங்க நம்பிக்கிட்டு இருக்கணுமா? முதலாளி, நான் சொல்றது பொட்டிக்குள்ள இருந்த பொருளோட மதிப்பு எவ்வளவுன்னு தெரியுமா? 10 லட்சம் ரூபாய். இவன் கை காலெல்லாம் கட்டி இருட்டு ரூம்ல கொண்டு போய் தள்ளுங்க. உண்மையை சொல்ற வரைக்கும் சோறு தண்ணி ஒண்ணும் கொடுக்காது. புடிச்சு கட்டுங்கடா. இவங்களை எல்லாம் விடக்கூடாது சார். சார், கஸ்டம்ஸ் கிட்ட இருந்து உங்க பொருளை காப்பாத்த நான் தான் இந்த பெட்டியை ட்ரெயின்ல இருந்து வெளியே தூக்கி போட்டேன். இவர் மேல எந்த தப்பும் இல்ல. உங்க பொருள் சரியா இருக்கான்னு பாருங்க. கண்ணையா இருக்கான்னு பாரியா? சரிங்க. கண்ணையா, வீடியோ கேசட், வாட்சஸ் அப்படின்னு எல்லாம் சரியா இருக்கான்னு பாரியா? பொருள் சரியா இருக்குங்க. மெட்ராஸுக்கு வேலை தேடி வந்து உடனே வேலை சேர்ந்தவன் நீ ஒருத்தன் தான். நான் இந்த வேலைக்கு 5 இயர்ஸ் அலைஞ்சு கேட்ச் பண்ணேன். ஆனா மேட்ச் ஆகல. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்பா. ஏன்னா உன் லுக்லயே ஒரு லக் இருக்கு. 100% கரெக்ட். செல்வம், நீ பெட்டியோட வரல என்ன பட்டி போட்டே சாகடிச்சிருப்பாங்கப்பா. ஆமா, இதுக்கு முன்னாடி 3 பேரை சாகடிச்சிருக்கிறோம். முதலாளி அவ்வளவு கொடுமையானவரா? இல்ல, தொழிலாளிங்க சின்சியரா இருக்கணும்னு விரும்புவாரு. ஆமா, அங்க சிகரெட் பிடிச்சிட்டு சோஃபால உட்கார்ந்துட்டு இருந்தாரு, அவர் யாரு? அவர்தான் எங்க முதலாளி பிரபுவுக்கு ஃபுல் பேக்ரவுண்ட். ஆலினால் அவர் சிலோன் மார்க்கமா அனுப்புற சரக்க வச்சுதான் என் முதலாளி பல லட்சங்களை சம்பாதிச்சிருக்காரு, சம்பாதிச்சுக்கிட்டே இருக்காரு. சரி, இப்ப நாம எங்க போறோம்? நாமெல்லாம் தங்குறதுக்கு செப்பரேட்டா ஒரு பங்களா இருக்கு. அங்கதான் இப்ப நம்ம மூவ் ஆயிட்டு இருக்கோம். அண்டர்ஸ்டாண்ட்? ஹலோ. ஹலோ டார்லிங், நான் பிரபு. ஹாய் டார்லிங். வரேன். இந்த பங்களாவை என் கங்காவுக்கு just 2 months before வாங்கினேன். எப்படி இருக்க? ஃபைன். மிஸ்டர் சாந்தகுமார், கங்கா வெரி குட் பர்சனாலிட்டி, வெரி குட் டான்சர், வெரி குட் பேங்க். ஆஃப் கோர்ஸ். அதாவது என்னால நீ சம்பாதிக்கிற பணம் எந்த அக்கவுண்ட்டுமே இல்லாம கொட்டப்படுற பேங்க். ஹாய், கம் ஆன் யா, கம். மிஸ்டர் சாந்தகுமார், மை சிலோன் ஃப்ரெண்ட். ஹலோ. மை ஸ்வீட் கங்கா. உன்னோட அழகான அற்புதமான கவர்ச்சி நடனத்தை பாக்குறதுக்கு ஐயா காத்துக்கிட்டு இருக்காரு. எப்படி வசதி? கொஞ்சம் அப்படி வரீங்களா? கொஞ்சம். எக்ஸ்கியூஸ் மீ. டார்லிங், 4 பேருக்கு முன்னால ஆடிட்டு இருந்தேனா, உங்களுக்கு ஆனதுக்கு அப்புறம் யார் முன்னாடி ஆட விரும்பல. இல்ல, நான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வசதியா இருக்கிறதுக்கு காரணம் மிஸ்டர் சாந்தகுமார் தான். அதனால்தான். நீங்க எனக்கு தாலி கட்டாம இருக்கலாம், ஆனா நான் உங்க மனைவி தானே. ஓகே டார்லிங், நான் சமாளிச்சுக்கிறேன். பிரபு, எனக்கு இன்னும் half an hourல சிலோன்ல இருந்து கால் வரும். நான் போறேன். ஏன் லிக்கர் சாப்பிட்டு போலாமா? நோ தேங்க்ஸ். பிரபு, பணத்தை மட்டும் சம்பாதிச்ச பிரயோஜனம் இல்ல, பண்புள்ள நல்ல மனைவியை சம்பாதிக்க பாரு. அண்டர்ஸ்டாண்ட்? ராஜாகுட்டி, நீ சொன்னதான்டா கரெக்ட். நீ எனக்கு நான் ஆனதுக்கு அப்புறம் ஏன் மார்பிள் தான் சாயணும், எனக்கு முன்னாடிதான் ஆடணும். நான் மட்டும் தான். முதலாளி, நீங்க சொன்ன மாதிரியே செல்வத்தை ரொம்ப தயார் பண்ணிட்டேன். கொஞ்ச நாள் அவன் எப்படி இம்ப்ரூவ் ஆயிட்டான் பாத்தீங்களா? கார்ல காத்தா பறக்கிறான்,
போட்டாவிலேயே போட்டை எப்படி ஓட்டுறான் பாத்தீங்களா? துப்பாக்கி எடுத்தான்னா குறி தவறாம டும் டும்னே சுடுறான். முதலாளி நல்லா இருக்கியா? இவ்வளவு சீக்கிரம் முன்னுக்கு வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. டூல், நீங்க வர சொன்னீங்களாமே? ஆமாயா, உங்ககிட்ட புதுசா ஒரு பொறுப்பை ஒப்படைக்கலான்னு இருக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு நம்ம மகாபலிபுரம் கோயில் இருக்குதுல்ல, அதுக்கு நேரா கடலுக்குள்ள 2 கிலோமீட்டர் போ. நம்ம சிலோன் சாந்தகுமாரோட போட் வந்துகிட்டு இருக்கு. ஒரு சூட்கேஸ் தருவாங்க, வாங்கிட்டு வந்து. நீங்க அந்த பக்கம் ரோட் பண்ணுங்க. Happy New Year! Hello. Have a nice time. Thank you. எங்க இந்த நேரத்துல? என் வேலைக்கு நேரமாவது காலமாவது அது இருக்கட்டும். உன் அண்ணி தனியா இருக்கா, சீக்கிரம் வீட்டுக்கு போற வழியை பாரு. இன்னும் கொஞ்ச நேரம். நல்ல அண்ணன். Excuse me. Thank you very much for the dance. I'm Selvam. I'm Anand Babu. I'm a dance master. Have a nice party. Yeah. Happy New Year. Same to you. அப்புறம் பார்க்கலாம். Bye.
பாப்பா செல்வம், கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டர் கணேஷ் ரொம்ப தூரம் உன்னை துரத்திக்கிட்டு வந்திருப்பானே. ஆமா சார். அது உங்களுக்கு எப்படி தெரியும்? வீட்டுக்குள்ள இருந்துட்டே வெளியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறவன் தான் ஸ்மக்லர்ஸ். சார், சரக்கெல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. பாக்கலாமா? குட். நாளைக்கு கேஷியர்கிட்ட போய் ஒரு 5000 ரூபாய் பணம் வாங்கிக்க. போனஸ்யா. செல்வம் எழுதி கொண்டது நான் நலம். அங்கு உங்கள் நலத்தையும் அக்கா தங்கை நலங்களையும் அறிய விரும்புகிறேன். நான் என்னப்பா செல்வம், நேத்து உங்க அம்மாவுக்கு டிராப்ட் அனுப்புனிய, அதுக்கு லெட்டர் எழுதுறியா? ஆமா. கார் வாங்க போறேன், எஸ்டேட் வாங்க போறேன், பங்களா கட்ட போறேன் அப்படின்னு மாமலை உன்னை டச் பண்ணுவிய, அத டச் பண்ணிட்டியா? இப்போ அதான் டச் பண்ண போறேன். உன்னை நம்ப முடியாது. நீ வாங்கினாலும் வாங்குவ. ஏன்னா உன்கிட்ட ஒரிஜினாலிட்டி, பெர்சனாலிட்டி, கெப்பாசிட்டி 3 இருக்கு. என்கிட்ட அந்த 3 இல்ல. அதனாலதான் நான் இப்படியே இருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட்? கரியா என்னத்த எழுதி செல்வம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ப்ளீஸ். செல்வம், ப்ளீஸ். டிரைவர், அந்த காரை ஃபாலோ பண்ணு. கொஞ்சம் ஃபாஸ்டா போயே. இது கார் இல்ல, ஆட்டோ. ஓகே, படி சீக்கிரமா போப்பா. ஸ்டாப் ப்ளீஸ், ஸ்டாப். செல்வம், செல்வம் ப்ளீஸ் நில்லுங்க. என்னம்மா நிறுத்தாமையா போறாரு? என்ன தெரியல? ஓ, தெரியுது. ஆனந்த் பாபு டிஸ்கோ மாஸ்டர் நியூ இயர் அன்னைக்கு. நிறுத்து நிறுத்து நிறுத்துப்பா. இந்தப்பா பேலன்ஸ் நீயே வச்சுக்க. ரொம்ப தேங்க்ஸ் அம்மா. அன்னைக்கு திடீர்னு வந்து திடீர்னு ஆடி திடீர்னு. ஓ, அதுவா? அது வந்து இவர் உங்களுக்கு ஃப்ரெண்டா சார்? ஏன் உங்ககிட்டயே நியாயம் கேக்குறேன் சார். நாங்க 2 பேரும் முன்னப்பட்டினங்கிற கிராமத்தை சேர்ந்த காதலர்கள். முறைக்காதீங்க. அங்க நாங்க 2 பேரும் அன்பா, அழகா, இன்டிமேட்டா, இன்ட்ரெஸ்டிங்கா காதலிச்சோம். சும்மா இருங்க, நான் பேசுறேன்ல. இவர் பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் நான் படிக்கிறதுக்காகவும் நாங்க பட்டணத்துக்கு வந்தோம். ஏன் சார், கிராமத்துல இருந்து பட்டணத்துக்கு வந்ததும் ஒரு ஆம்பளை தன்னோட காதல இப்படி மறப்பாங்க சார்? மறக்க கூடாது. மறந்துட்டாரு சார். இன்னும் இருக்கு. இவருக்கும் எனக்கும் விரோதமே இல்ல சார். ஆனா பார்த்து பார்க்காம போறாரு சார். கூப்பிட்டு பேசாம போறாரு சார். இது நியாயமா சார்? நியாயமே இல்ல. பாபு போய் சொல்றா. பார் செல்வம், பொண்ணு ஆணை விரும்பினாலும் சரி, ஆணு பொண்ணு விரும்பினாலும் சரி, கொஞ்ச நாளைக்கு காதலிச்சுதான். கொஞ்ச நாளைக்கா? அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற. அதானே பார்த்தேன். நல்லா சொல்லுங்க. இப்படித்தான் அடிக்கடி அடிக்க வருவாரு. பாரு செல்வம், இது நடு ரோட், அதுவும் மெட்ராஸ். பேசிக்கிட்டே இருந்தோம், கூட்டம் தான் கூடும், ஆளுக்கு ஒரு ஐடியா சொல்லுவாங்க, கடைசியில தர்மடி தான் விழும். இந்த வம்பளம் நமக்கு தேவையில்லை. நீ போமா. பாபு சொல்றது நாடுல ஏறு. பாபு நீ உட்காருமா. செல்வம் பேசாம இரு. சீக்கிரம் உட்காருமா. ஏதன்ற செல்வம் உட்காரம்மா. ஐயோ உட்காருங்க உள்ள. பாப்பா 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 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்குள்ள போதும் ஆச்சு எனக்கு. போயா கொஞ்சம் பொறுப்பா. சீக்கிரம் ஏறு செல்வம்.
நடு ரோட்ல இந்த மாதிரிலாம் சீக்கிரம் கிளம்புங்களேன். சிரிச்ச முகத்தோட கிளம்பு. கையை விட்டாத அவன் கையை இறக்கி விட்டான் நடுல பாத்து. செல்வம்